Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்குனா தலைவம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tatupu boy from Kirti. ஆர்ஜேயா என்னோட ஜாபை குவிட் பண்ணி ஃபார் குட் ஆயிடுத்து ஒரு 4-5 years ஆயிடுச்சு. ஐ தாட் இதுக்கு மேலே அங்கே ஒரு பாயிண்ட்ல க்ரோத்தோ இல்லையோ என்ன பண்ணுறோம், ஒரு கிட்டத்தட்ட 17 வருஷம் பேசிகிட்டே இருக்கேன். பட் குவிட் பண்ணும்போது ஒன்றும் தெரியல, குவிட் பண்ண அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ பீயிங் பிஹைண்ட் த மைக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க கொடுக்குற அந்த லவ் இருக்குல்ல, ஓ மை காட், அது இம்மென்ஸ். எஸ், அண்ட் இந்த ஸ்லாங்குமே வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 90s கிட்டுங்க 90s கிட், ப்ராப்பர் 90s கிட். நான் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்லாங் ஷோராக தெரியும். அதுவும் கிரேசி மோகன் சார் அவர்களோட ரைட்டிங்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஆக்சுவலி என்னோட ஸ்லாங் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தெரியும். ஒரு குட்டியெல்லாம் வந்து ஃபுல்லாக என்னோட எண்ட் டேக்லைனை ஃபுல்லாக சொல்லி அந்த மழலையோடு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் த மோஸ்ட் கிராட்டிஃபைங் திங் ஃபார் அ கிரியேட்டர் ஆர் ஃபார் எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் மேட்டர். எனக்கு கிச்சனில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆனால் ஆன் அ கண்டிஷன் தட் நோபடி எல்ஸ் இஸ் தேர் இன் த கிச்சன் when I'm there. ஒரு பெரிய லாஸ், அப்பா டாடி இழக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு இது ஆகுது லைஃப்பில். அண்ட் தென் ஐ லூஸ் அவுட் ஆன் எவ்ரி திங். ஐ லாஸ் த புல் இன் லைஃப். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. நான் ஒரு மல்டி டாஸ்கர். நான்லாம் பரப்பரன்னு இருந்துக்கிட்டே இருப்பேன், என்னால் சும்மா இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஹியூமன். அண்ட் ஐ ஸ்டார்டட் ஸ்டட்டரிங் ஆஃப்டர் அ ட்ராமா, ஒரு மேஜர் ட்ராமா. இமேஜின் பண்ணுங்க, யூ நோ, பீயிங் அ ரேடியோ பர்சனாலிட்டி, யூ கான்ட் ஸ்டட்டர் அண்ட் இட்ஸ் நாட் தேர் பை பர்த். ஸ்டட்டரிங் இஸ் திக்கிறது. ஸோ அது திக்கும் போது ஐ லாஸ்ட் மை என்டையர் கான்ஃபிடென்ஸ். ஐ பிலீவ் இன் த யூனிவர்ஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் நான் சோகச்சியாக இருக்க யூனிவர்ஸ் வந்து இன்னும் ஸ்டோன்ஸாக த்ரூ அடிக்கிறாங்க. ஹே சோகச்சியாக இருக்க போட, இன்னும் 4 காலில் வாங்கிக்கட்டும் 4 அடி அப்படின்னு. ஹீலிங் ப்ராசஸே நடக்க மாட்டேங்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் த மினிட் ஐ டிசைடட் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே enough of crying, enough, done, open the doors, get out, start living your life. I realized I killed my core life where I'm supposed to live by not living. இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜே கீர்த்தி இருக்காங்க. ஐ திங்க் எவ்ரிபடி நோ ஹர் அஸ் குக், இல்ல ஒரு செஃப் அந்த மாதிரி தெரியும். I guess so. ஆமா, பட் ஷீ இஸ் ஆர்ஜே டூ. அண்ட் ஹவு டு யூ மெயின்டைன் திஸ்? ஆர்ஜேவும் பண்றீங்க, செஃப்பும் பண்றீங்க, ஹவு டு யூ கெட் டைம்? இல்ல, டு பி வெரி ஆனஸ்ட், I've quit being a behind the mic personality. நான் வந்து ஆர்ஜேயா என்னோட ஜாபை குவிட் பண்ணி ஃபார் குட் ஆயிடுத்து ஒரு 4-5 years ஆயிடுச்சு. ஐ தாட் இதுக்கு மேலே அங்கே ஒரு பாயிண்டில் க்ரோத்தோ இல்லையோ என்ன பண்ணுறோம், ஒரு 17 வருஷம் கிட்டத்தட்ட 17 வருஷம் பேசிகிட்டே இருக்கேன். பட் குவிட் பண்ணும்போது ஒன்றும் தெரியல, குவிட் பண்ண அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ பீயிங் பிஹைண்ட் த மைக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க கொடுக்குற அந்த லவ் இருக்குல்ல, ஓ மை காட், அது இம்மென்ஸ். அது ரொம்ப நிறைய, அதுவும் எனக்கெல்லாம் பர்சனலி நிறைய மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. கஷாயம் கொண்டு வந்து செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது ப்ளஸ் பீயிங் பிஹைண்ட் த மைக் எல்லாமே நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணுறேன். பட் அந்த மிஸ் பண்ணுறது இப்போ ஈடு கொடுத்துட்டு இருக்கிறது நான் பண்ணுற வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஈடு கொடுக்குது. எஸ், அண்ட் அந்த ஸ்லாங்குமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்லி ஆர்ஜேஸ் கேன் புல் இட் ஆஃப்ல. தி ஸ்லாங், யுவர் மாடுலேஷன்ஸ். ஐம் நாட் ரியலி ஷோர் யூவ் ஆல்சோ பின் இன் ஆர்ஜே இல்லையா மது? ஸோ எனக்கு அது ஸ்டீரியோ டைப் பண்ண விருப்பப்படல. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். சில பேர் ரொம்ப ஃப்ளாட்டாக பேசுவாங்க, நான்லாம் பயங்கரமாக ஆர்டிகுலேட் பண்ணுவேன். எனக்குலாம் இப்படி ஏறி 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 வேவ் இறங்கும். என் சவுண்ட் இன்ஜினியர்லாம் திட்டுவான், ஏய் இப்படி பேசு, இன்னும் இப்படி போயிட்டு வருது. கமர்ஷியல்ஸ்க்குலாம் வச்சு செய்வோம். குறை எக்ஸைட்மெண்ட் வேணாம், குறை அப்படிலாம் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி இட் இஸ் ஜஸ்ட் மை வே ஆஃப் டூயிங் இட்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஸ்டைல் இருக்கு, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். ஸோ யா. எஸ், அண்ட் இந்த ஸ்லாங்குமே வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 90s கிட்டுங்க 90s கிட், ப்ராப்பர் 90s கிட். நான் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்லாங் ஷோராக தெரியும். அதுவும் கிரேசி மோகன் சார் அவர்களோட ரைட்டிங்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஆக்சுவலி என்னோட ஸ்லாங் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தெரியும். எஸ், அண்ட் இது நீ நானாலையுமே வந்து அவங்க சொன்னாங்கல்ல,
அவங்க ஒன்று செஞ்சுதா அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் தென் அந்த மாதிரி எவ்வளோ பேர் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, நிறைய டிஎம்ஸ் வரும், லைக் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? அது ஒரு மாதிரி பயங்கர மிக்ஸ்டாக இருக்கும் மது. பிகாஸ் நம்ம ஒன்று பண்ணுறோம் அண்ட் ஒரு ரெசிபி நம்ம போடுறோன்னா நார்மலாக நம்ம குக் பண்ணி போடுற டைம்லாம் கிடையாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பிகாஸ் நம்ம டப்புன்னு எல்லா இன்க்ரீடியன்ஸும் தூக்கி போட்டு சமைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அது நம்மளுக்கு மட்டும் பண்ணுறோன்னா, பட் நம்ம அதை ஃபிலிம் பண்ண போகிறோன்றதுனா அதுக்குரிய ப்ராசஸ்ஸே வந்து நம்ம மெதுவாக தான் பண்ணணும். சிலப்போ வதக்கும் போது அந்த ஷார்ட் விழாது, ஆன் பண்ண மறந்துடுவோம், ஷார்ட் விழாது, திருப்பியும் வதக்குவோம். அண்ட் அதுக்கப்புறம் எடிட்டு, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர், இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்களா அப்படின்றதுலாம் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டுட்டு with all due respects to all the recipe creators out there, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அவங்களதையும் தாண்டி நம்மளது ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க, அதை ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, வீடியோஸ் அனுப்புவாங்க, குட்டீஸ் அவங்க வீட்டு மினிஸ் எல்லாம் வந்து பேசி அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒரு குட்டியெல்லாம் வந்து ஃபுல்லாக என்னோட எண்ட் டேக்லைனை ஃபுல்லாக சொல்லி அந்த மழலையோடு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஐ திங்க் it is the most gratifying thing for a creator or for any artist for that matter. ஏன்னா leave alone your awards and everything, அந்த acknowledgement வந்து நம்ம எவ்வளோ ஏங்குறோமோ அதே விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த acknowledgement அப்படின்றது பயங்கர பெருசு. அது பிக்சர்ஸ் அனுப்பும்போது அக்கா நான் ட்ரை பண்ணேன், அக்கா இப்படி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இல்லை நீயா பண்ணியான்னு கேட்டாங்க அப்படிலாம் சொல்லும் போது ஓகே அப்படி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு வந்து ஓகே நம்ம பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது ரெக்கக்னிஷனை தாண்டி ஐ திங்க் இட்ஸ் அன் அக்னாலஜ்மெண்ட். நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், அதை அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க, அதை ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐடியலி நம்மளும் எத்தனையோ ரீல்ஸ் பார்க்குறோம், அவங்க அதை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. தே கேன் ஜஸ்ட் ஸ்வைப் மீ ஆஃப் அண்ட் நாட் ட்ரை த ரெசிபி. சிலப்போ நம்மளே ஏதாச்சும் சேவ் பண்ணுவோம், பட் நெவர் ட்ரை பண்ணவே மாட்டோம், நாளைக்குன்னு புஷ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இருக்கிறதையும் தாண்டி பண்ணுறாங்கன்றது இஸ் டெஃபினெட்லி வெரி அக்னாலஜிங் என்னை பொறுத்தவரை. கரெக்ட். அண்ட் வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ஸ்டார்ட் குக்கிங்? அது எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த மாதிரி குக்கிங்கா? அது நான் தம் தூண்லேருந்து பண்ணுவேன். ஓகே. செம்மையாக திட்டெல்லாம் வாங்குவேன். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து க்ளோஸ் டு ஓசிடி தான் அவங்க கிளீனிங் எல்லாம், நம்ம அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்து சூப்பராக சமைச்சிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. நம்ம போயிட்டு நான் என்னையும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு போய் எதையா ஃபுல் இது பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு. ஆமாம், பட் ரொம்ப ப்ராப்பராக பண்ணது எப்போனா என்னோட தம்பு காலேஜ் போக தொடங்கும் போது இன்ஜினியரிங். ஸோ யூனோ அதர் கண்ட்ரியில் காலேஜு, நம்ம ஏரியாவிலேருந்து பஸ்ஸு கார்த்தால 3-4 மணிக்கு காலேஜ் பஸ் பிக் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் 3-4 மணிக்குள்ளே அவனோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் டப்பீஸ், ஸ்நாக்ஸ் டப்பீஸ் எல்லாமே பேக் பண்ணணும். And that was a time that I was kind of grown up. I was already working. So I told Amma, இனி நீ எந்திரிக்காத, அவனோட லஞ்ச் டப்பி நான் பார்த்துக்கிறேன். I will do the cooking, you do the cleaning. That was a deal. நான் எல்லாம் ஏன்னா நான் சீக்கிரம் எந்திரிக்கிறேன்ல, ஸோ நான் ஃபுல்லாக குக் பண்ணிவிடுவேன், டப்பியெல்லாம் பேக் பண்ணிவிடுவேன். அண்ட் அப்போ குக் பண்ணும்போதே மொத்த ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி நான் நீட்டாக வச்சிடுவேன், டப்பியாக வச்சிருவேன். பட் நடுராத்திரியில் எழுந்து பண்ணணும்ல, எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு கிச்சனில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆனால் ஆன் அ கண்டிஷன் தட் நோபடி எல்ஸ் இஸ் தேர் இன் த கிச்சன் when I am there. Which is because நான் ஒரு இதில் போயிட்டு இருப்பேன், எங்கள் அம்மா டப்புன்னு வந்து எதையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க, மா அது இன்னும் குக் ஆகுமா, டோன்ட் டூ தேட் அப்படின்னா ஒரு சண்டை வரும். ஸோ அந்த ஒரு இதுதான், நான் மாத்திரம் இருக்கேன், நீ தூங்கிட்டே இரு, டோன்ட் கெட் அப். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பிகாஸ் மை ஷிஃப்ட் வாஸ் இன் தி ஆஃப்டர்நூன், ஐ வாஸ் இன் த செகண்ட் ஷிஃப்ட். ஸோ ஐ ஹேட் அ டைம், எனக்கு நல்லா தூங்குறதுக்கான சான்ஸ் இருந்தது. ஸோ கார்த்தால எழுந்திருப்பேன். அண்ட் எனக்கு டப்பா பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு, ஜூஸு, மோரு, கீரு எல்லாம் ரெடி பண்ணி பேக்கில் போட்டு வச்சிருவேன். அவர் தெரியல, அது அவரை கேட்கலாம். ஸோ அவர் அழகாக எடுத்துகிட்டு போயிடுவார், பஸ்ஸில் கொஞ்சம் சாப்பிடுவார் அந்த மாதிரி. அண்ட் மம்மி அதுக்கப்புறம் மம்மி அண்ட் அப்பா டாடி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். அவங்க க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் தி ஆக்சுவல் ப்ராசஸ் ஸ்டார்டட். ஓகே, பட் நல்லா இருக்கு இது கேட்கும் போதுல. பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது எப்போ? வீடியோ வந்து இப்போதான் ஒரு 1.5 years தான் இருக்கும். லைக் நான் இவங்களோட பதிவு பண்ணுறது, கிக்கி பூவா கிரேவிங்ஸோட பதிவு பண்ணுறது இப்போ 1.5 years தான். If you want the story, probably I can do in a very short, shrinked story. I can tell you.
ஐ திங்க் இது வந்து நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் மீடியா பீப்புள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அட் ஒன் பாயிண்ட் திஸ் வெரி பேட். இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா, எனக்கு பர்சனலி எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய லாஸ், அப்பா டாடி இழக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு இது ஆகுது லைஃப்பில். அண்ட் தென் ஐ லூஸ் அவுட் ஆன் எவ்ரி திங். ஐ லாஸ் த புல் இன் லைஃப். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. நான் ஒரு மல்டி டாஸ்கர். நான்லாம் பரப்பரன்னு இருந்துக்கிட்டே இருப்பேன். என்னால் சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹூமன். அண்ட் ஐ ஸ்டார்டட் ஸ்டட்டரிங் ஆஃப்டர் ட்ராமா. ஒரு மேஜர் ட்ராமா. இமேஜின் பண்ணுங்கள், யூ நோ, பீங் அ ரேடியோ பர்சனாலிட்டி, யூ கான் ஸ்டட்டர் அண்ட் இட்ஸ் நாட் தேர் பை பர்த். ஸ்டட்டரிங் இஸ் திக்கிறது. ஸோ அது திக்கும் போது ஐ லாஸ்ட் மை என்டையர் கான்ஃபிடென்ஸ். தும்தானா அப்படின்னு ஆகிட்டேன். அண்ட் ஐ ஷட் டவுன் ஃப்ரம் தி என்டையர் வேர்ல்டு. when I mean the entire world, I locked myself up. I lost all the confidence, no pull in life. I literally shut myself even from my closest circle. The ones who will, அதனால என்ன ஸ்டட்டர் தானே பண்ணிக்கோ, நம்ப தானே அப்படின்னு சொல்றவங்க இருந்து கூட நான் எல்லாருமே தள்ளி விட்டுறேன். யாரு கூடமே இது பண்ணல. அண்ட் தென் ஒரு நாள் அப்பா டாடியோட பர்த்டே அன்னைக்கு கார்த்தால ஐ காட் அப், மேட் அ சாய், அண்ட் தட் இஸ் a few years later. அண்ட் ஐ ஆல்சோ நியூ இப்படி இருந்தால் எதுவும் ஆக போகிறது கிடையாதுன்னு. அண்ட் இது பை பர்த் இல்லாததுனால டெஃபினட்டாக we can do something about itனும் போது பேச தொடங்கணும். நான் பேச மாட்டேங்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு, நான் மியூட் ஆகிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பேச தொடங்குறதுக்கான ஒரு இதுவாக தான் அன்னைக்கு நார்மலாக பண்ணேன். அப்போ வந்து பேஜ் நேம் கூட கீகீஸ் புக் கிரேவிங்ஸ்லாம் மாற்றலை, ஆர்ஜே கீர்த்தி தான். நார்மலாக சாய் போடுறத ஒரு ரேண்டம் கதை சொல்லி போட்டது தான், ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி மாதிரி போட்டது தான். அண்ட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் that I'm enjoying this process and I got some spark back. ஏதோ பண்ணலாம், ஓ இது நம்மளுக்கு இப்போ பிடிச்சிருக்கு பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு வந்தது ஸ்பார்க். நீங்கள் வரும் அந்த ஒரு ஸ்பார்க் வரும். ஏன்னா நம்ம நிறைய பண்ணிட்டோம், என்ன பண்ணணும்னு தெரியல, இதுக்கு மேலே எதுவும் பண்ண பிடிக்கல, நிறைய ஓடிட்டோம். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஓடுறேன், ஜாப் எல்லாமே காலேஜில் இருக்கும் போதுலேருந்தே ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ மேபி a மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு கூட சொல்லலாம். யூ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் அப்படின்ற மாதிரி இருந்தேன். And then I realized this is making me happy. So I started doing it, and it initially took a lot of time for me to record each voice over because எனக்கு ஸ்டட்டர் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி கோவம் வரும், கத்துவேன், கண்ணில் எப்படி நிற்கும், தொப்பு நிற்கும். ஆனால் இதை நான் போடணும் இன்னைக்கு. அது எடிட் பண்ணி அந்த ஃபுல் அவுட் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதுக்கு ஈடுன்னு கிடையாது. ஸோ அப்படி தான் ஓகே 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 இப்படி போயிட்டு இருக்கு, இப்போ இப்படி இருக்கு. எஸ், கண்டிப்பாக. அண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கும் அதுக்கப்புறம் கிராஜுவலாக இதில் இன்க்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியலாம், தெரியாது. அந்த இன்டென்ஷனே கிடையாது. டிபிஹெச் இன்டென்ஷனே கிடையாது. நான் இது ஒரு பேஜாக நான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்படி நான் ஃபுட் வீடியோஸ் டெய்லி ஒரு புல் வந்தெல்லாம் போடுவேன், ஒரு கன்சிஸ்டன்சி வச்சிருப்பேன்றதுலாம் எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. கொஞ்சமாக when people started trying following, நான் சொன்னேன்ல அந்த பாப்பா அமிச்ச வீடியோ இதெல்லாம், அப்போலாம் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. ஓகே, இருந்திருப்பாங்க என்னோட கோர், அந்த ஆர்ஜேக்கு ஃபாலோ பண்ண கோர் பீப்புள். அண்ட் ஐ வாஸ் வெரி டவுன் ஆன் இன்ஸ்டாகிராம். நான் ரொம்ப இன்ஸ்டாகிராம் யூஸ், அப்போலாம் நம்ம வந்து இன்னும் அந்த ஃபேஸ்புக் மனிதர்களாகவே இருந்தோம் நாங்கள். ஓகே, அண்ட் இன்ஸ்டாகிராம் ஒரு புரிதல் வரத்துக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. பிகாஸ் இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், அல்காரிதம் or whatever. சும்மா போட்டுட்டு இருந்தேன். எனக்கு நான் பேசணும் அப்படின்றதுக்காக, இது என்னை ஹாப்பி ஆக்குது அப்படின்றதுக்காக நான் போட தொடங்கினது தான். கொஞ்சமாக வர மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் சேயிங், உனக்கு ஒன்று புரியுதா, இது எல்லாருக்கும் வராது. நான் சொன்னேன், இல்லை அங்கே பாரு, அவங்க பேஜுக்கு இருக்கா, இவங்க பேஜுக்கு இருக்கா, எல்லாருக்கும் அப்படிதான், இது நார்மல், எல்லாருக்கும் இந்த ஃபாலோவர்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லும் போதும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, கிடையாது, அவங்க எத்தனை வருஷமாக போடுறாங்கன்னு பாரு, நீ இப்போ தான் போடுற, நீ இப்போ போடுறதுக்கும் அவங்க போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி உனக்கு சிங்க் ஆலையாக இருக்கும். ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் சிங்கிங் இன் டு வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் பெட்டர். நீ பண்ணுற, நீ ஹாப்பியாக இருக்கிறனா டூ பெட்டர், மேக் யூர் செல்ஃப் பெட்டர் எவ்ரிடே, வீடியோ எப்படி பெட்டராக பண்ணலான்னு யோசி. இப்படி தான் எனக்கு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அக்செப்டன்ஸே கிடையாது. இப்போ வரைக்கும் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஆர்குமெண்ட் வரும். எல்லாருக்கும் இப்படி தான் ஏறுவாங்க, எல்லாரையும் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க கிடையாது, வெரி ஷார்ட் ஸ்பேன், வெரி வெரி ஷார்ட் ஸ்பேன். ஏன்னா சில கொலீக் கிரியேட்டர்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப ரீசெண்டாக ஐ ஹேட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் சம் பீப்புள். சொன்னாங்க, நான் ஒரு 6-7 வருஷமாக போடுறேன், எனக்கு அப்படியே தும்முறேன், ஏதோ 6-7 வருஷமாக போடுறீங்களா, அவ்வளோ வருஷமாக போட்டு. பிகாஸ் ஐ நோ ஆப்வியஸாக நம்ம கிரியேட்டர்ஸோட ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கெல்லாம் தெரியும்.
அவ்வளோ வருஷமா போடுறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போதான் என் ஃப்ரெண்ட் சொல்றது மேக்ஸ் Think சென்ஸ். அது, yeah. It makes sense. Oh yeah, which means I have to be a little more responsible. I have to understand what people are giving me in this குட்டி time அப்படின்றது. So yeah, This is how it started and it's going. it's going and I'm enjoying the process most importantly. So எனக்கு happy அது. ஓகே. அண்ட் குக்கிங் மீனு நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிற ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் ஆர்ஜேக்குள்ளே நீங்கள் எப்படி போனீங்க? பிகாஸ் எவ்ரிபடி என்னோட டிஎம் சில பேர் பார்த்தனாலே விஜே பற்றி கேட்குறாங்களோ இல்லையோ, எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ஜே வானீங்க? ஹவு டு யூ கோ ஆடிஷன் பண்ணீங்க? எல்லாருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு எல்லாருக்குமே ஆர்ஜே ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும். அது ஒரு I know. ஸ்பார்க் மாதிரி நம்ம சின்ன I think it comes from this thing, okay? This is what I've realized. இது நம்மளை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ நல்லா பேசுறிய, எனக்கு அப்படி கிடையாது. பட் நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதை, நான் எப்படி ஆர்ஜே ஆகணும்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நான் நல்லா பேசுகிறேன்னு, அப்படின்னா நான் ஆர்ஜே தானே, அப்போ என்னால் ஆர்ஜே ஆக முடியும்ல அப்படின்னு. பட் ஆர்ஜே ஆகிறதுக்குன்னு நிறைய நியூவான்சஸ் இருக்குது. Just because we are talkative, it doesn't mean we're an RJ. And there's also a counterpart to it. நான் ஒரு மாதிரி ஒரு ஆம்பிவர்ட். தெரியாத மனிதர்கள் முன்னாடியெல்லாம் நான் வந்து இன்ட்ரோவர்ட் ஜோன் ஆகிடுவேன், நான் பேச மாட்டேன். அப்போது என்கிட்ட கேட்குற ரொம்ப காமனான ஒரு கொஷன் என்ன கேட்பாங்கன்னா, ஆர்ஜே தானே நீ, ஏன் வாய மூடிட்டு இருக்கேன், உன்னால் பேச முடியாது? ப்ரோ, மைக் முன்னாடி நாங்கள் பேசுறது வேற, அதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்னு கிடையாது. ட்ரூ. ஓகே, நாங்கள் மைக் இப்போவும் அந்த மைக், இப்போ இங்கே இந்த மைக் இருக்குது, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வேற மைக் ஆஃப் பண்ணிங்கன்னா நான் ஜோனே மாறிடுவேன். இங்க எனக்கு லோடிங்னு ஒன்று போடுவாங்க தெரியுமா, மீம்ஸ்ல, அந்த மாதிரி லோடிங் ஆகிட்டே இருப்பேன் நான், ரொம்ப நேரம் லோடிங் ஆவேன், அந்த மாதிரி ஆள் நான். ரொம்ப தெளிவு, நான் ஆர்ஜே தான் ஆக போறேன்றதுல. அது காலேஜ் படிக்கும் போது தான். ஏன்னா காலேஜ் அந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் தொடங்கும் போது தான் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரேடியோஸ் வருது. அது வரைக்கும் ஏஐஆர் தான். ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரேடியோஸ் 2 மேஜர் ரேடியோ சேனல்ஸ் சென்னையில் லான்ச் ஆகுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த பட்டன் மொபைல்லாம் கூட ரொம்ப பாப்புலரு. அப்போ தான் வருது மொபைல் ஃபோன் செக்மெண்ட்ஸ், அப்போ தான் வராங்க பட்டன் ஃபோன்ஸ் ரொம்ப பாப்புலர். அண்ட் எல்லா ஃபோன்லையுமே எஃப்எம்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அப்போ அந்த ஏர்பாட், அது பேர் என்ன, அந்த வயர்ட் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பூரா டைம், பிகாஸ் எனக்கு மியூசிக் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மியூசிக் கூடயே தான் இருப்பேன். என்னால் இருக்க முடியாது, நான் ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிடுவேன் மியூசிக் இல்லைனா. ஸோ என்னை சுற்றி ஓடிட்டே இருக்கணும். ஸோ எப்போவுமே பாட்டு அதில் தானே போடுவாங்க, நம்மளால கெசட்லாம் வாங்க முடியாது. மிடில் கிளாஸு ரொம்ப ரேராக ஒரு கெசட் வாங்கணும்னா அந்த கடையிலேயே அழுது புரண்டு, ப்ளீஸ்மா ஒன்லி திஸ் ஒன்மா ப்ளீஸ்மா அப்படின்னா கெஞ்சணும். ஓகே, ஸோ அப்போ இது ஃப்ரீயாக கேட்க முடியும், பாட்டு கேட்டே இருக்க முடியும். அண்ட் தாண்டி பயங்கரமான இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றி இப்போ சொன்னால் அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும். நீங்கள் சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி அப்போ சுச்சி வாஸ் an amazing, இன்ஸ்பிரேஷனல் ஐகான். அந்த பாயிண்ட் இன் டைம்ல அவங்க பேசுற ஸ்டைல், ஷேர் ஸ்டைல், அவங்க பேசுற ஸ்டைலும், அவங்க ஒரு விஷயத்த ஒரு கான்டென்ட்டை டெலிவர் பண்ணும் போது இருக்கும் பாருங்க, அப்பா அப்படி இருக்கும். மார்னிங் ஷோ பண்ணுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்கூல் காலேஜ் கிளம்புற டைம்லலாம் கேட்டுட்டு அப்போவே அவங்க மாதிரி நான் ஆகணும், அந்த பொட்டைக்குள்ள இருந்து என் குரல் வரணும் அப்படின்றதுல இருந்தேன். அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்கள் காலேஜில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருந்தது, கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் தட் யூஸ் டு கோ லைவ். எம்ஓபி வைஷ்ணவ், ஐ கேன் சே எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் கம்யூனிட்டி ரேடியோ உண்டு. உள்ள த்ராஷ் தான், கிளாஸுக்குலாம் இல்லை, ஜாயின் பண்ண கோர்ஸுக்கும் நான் பண்ணதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ வாஸ் a BCom corporate secretaryship student. ஓகே, அது என்னன்னா வீட்டில் விஸ்காம்னு கேட்டா அதெல்லாம் ஒரு படிப்பா, பிகாம் தான் படிப்பு, நீ டிகிரி வாங்கி கொடு, நீ டிகிரி வாங்கிட்டு என்ன வேணா பண்ணு, அம்மா ஒன்று கேட்க மாட்டேன், ஆனால் டிகிரி இல்லாமல் நீ எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதுவும் வந்து எப்படி அப்ளிகேஷன் வாங்கணும்னா, சுற்றி இருக்கிற 4 விமென் காலேஜில் மட்டும்தான் அப்ளிகேஷன் வாங்கணும். எங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கிற 4 கோர் விமென் காலேஜ், வேற எங்கேயும் போகவும் கூடாது, வாங்கக்கூடாது. நோ கோஎட், ஸ்ட்ரிக்ட்லி நோ கோஎட். ஸோ யூ நோ வாட் பக்கா 90s கிட் அப்படின்னு. ஸோ டச்வுட், லக்கிலி எனக்கு நான் இந்த காலேஜில் தான் போவேன், 4 வாங்குறேன், ஆனால் நான் எந்த காலேஜும் போக மாட்டேன். நீ தானே வேறு எதுவும் சேரக்கூடாதுன்னு, கோஎடு கூட கிடையாதுன்னு, அப்போ இங்கே வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் லக்கிலி எனக்கு வந்தது, ரூலில் நேம் வந்தது, அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு முன்னாடியே 2 காலேஜில் கொடுத்துட்டாங்க லிஸ்ட்டில், நான் பே பண்ணல. இங்கே ரேடியோ இல்லை, நான் அங்கே தான் போவேன், கண்டுபிடிச்சி எல்லாம் செக் பண்ணியாச்சு. பிகாஸ் என் சிஸ்டரும் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க, கசின் சிஸ்டர் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அந்தந்த காலேஜில் கிடையாதுன்னு இது
போனால் இங்கே தான் போவேன், அங்கெல்லாம் ஃபீஸ் கட்டக்கூடாது. இவங்களுக்கு பயம், கிடச்ச அட்மிஷன் போயிட போகுது அப்படின்றது இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ தென் full time radio station le learnt all the nuances there, auditioned in a lot of places. It takes a lot of time. You have to go market yourself, you have to go give your auditions. Opening irukku illendradhalam kadiyadu. Opening இருக்கா இல்லையா, இப்போதான் அட்லீஸ்ட் டெக்னாலஜி சோஷியல் மீடியாவில் போடுறாங்க ஆட்கள் தேவை அப்படின்றத போடுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம தான் அப்ரோச் பண்ணணும். நம்ம ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கு நம்ம ஆடியோ எடிட் பண்ணி ஒரு சிடி மாதிரி போட்டு இதெல்லாம் என்னோட ஒர்க்கு, நான் இப்படியெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைரக்ட் ஆடிஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணி அப்புறம் ஒரு சேனலில் வந்து ஆடிஷன் கொடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு சூரியன் எஃப்எம்ல ஆடிஷன் கொடுத்து 6 மாதம் கழிச்சு செகண்ட் ரவுண்டு கூப்பிட்டாங்க. அங்கேருந்து இன்னொரு அது முடிஞ்சிருச்சு செகண்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் கால் வரலன்னு பார்த்தா இன்னொரு 3 மாதம் கூட கழிச்சு கூப்பிட்டாங்க, செலக்டட் பண்ணலாமா அப்படின்னாங்க. ஜாயினிங் அப்படின்னு வண்டி எடுறா விட்றா அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் த கரியர் ஸ்டார்டட். ஆர்ஜேயிங் அப்படிதான். பட் ஐ வாஸ் வெரி கீன் ஆன் வாட் ஐ வாண்டட் அண்ட் ஐ clearly moved towards what I wanted. அதெல்லாம் and it's good to speak with a person who is like multitasking பண்றீங்க. and then yeah, உண்மையா சொல்றேன், because அது மட்டும் இல்லாம you didn't stop there. Yeah, you moved on, and அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. Yes. People who are watching this, they should also feel like ஆமா happens, எல்லாமே வந்து வாழ்க்கையில் நடக்கும். but you should அந்த ஸ்பார்க் எதுல வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். I think I believe in the universe and I understood that நான் சோகச்சியா இருக்க யூனிவர்ஸ் வந்து இன்னும் ஸ்டோன்ஸா த்ரூ அடிக்கிறாங்க. ஹே சோகச்சியா இருக்க போட இன்னும் 4 கால்ல வாங்கிக்கட்டும் 4 அடி அப்படின்னு. ஹீலிங் ப்ராசஸே நடக்க மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் the minute I decided to stand up and say enough of crying, enough, done, open the doors, get out, start living your life, I realized I killed my core life where I'm supposed to live by not living. What's the point? I don't even know if tomorrow is there. I have now. We're talking, I have now. I don't even know the next moment. So why am I wasting my life? என்ன பாயிண்ட் அதில் அப்படின்றது தான் ஒரு பாயிண்டில் வந்தது. அப்போதான் I stood up and I was like, பண்ணுறோம்டா, ஏதாச்சும் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற மனிதர்களுக்கு ரொம்ப நாள் நம்மளால சைலண்டாகவும் இருக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை தான். இது ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மனிதர்களுக்கான பிரச்சனை தான் அது. ஸோ it took a lot of time to heal. Ideally I'm still healing. சிலப்போ சிலதெல்லாம் ஹர்ட் ஆக தான் செய்யும். என்ன பண்ண முடியும்? பட் அட்லீஸ்ட் I've come to the stage where என்ன மேட்டர் என்ன ஹர்ட் பண்ணுதோ அதை கூட ஒரு 2 நிமிட்ஸ் ஃபீல் பண்ணிட்டு 3rd நிமிட் என்னோட வேலையை பார்த்துக்கிற அளவுக்கான ஒரு இடத்துக்கு என்ன நான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றதுல நான் கொஞ்சம் ஹாப்பி. பிகாஸ் ஐ நோ நான் எவ்வளோ சூப்பில் இருந்தேன்ட்டு. ப்ராபப்ளி நாட் மெனி நோ, நாட் ஈவன் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் தவிர யாருக்குமே தெரியாது நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு பாயிண்டில். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பரவாயில்ல அப்படி. அண்ட் அது எல்லாத்துக்குமே காரணம், இது கிரிஞ்ச் பண்ணுறதுக்குலாம் இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் உண்மையாகவே என்னோட இந்த புவா ஜர்னி தான். It helped me a lot. The kind of love people give, the kind of comments they post, everything was like, யார் சாமி நான் உனக்கு என்ன பண்ணேன் சொல் இந்த பாஷால சொல் கண்டிப்பா. ஸோ யாருன்னு தெரியாத ஒருத்தர் மேலே இவ்வளோ லவ் காட்டுறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஹீல் பண்ணும். ஆமாம், அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்ல. பயங்கரமா. அண்ட் நான் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட நீங்கள் இப்போ லைவாக எங்களுக்காக அதை சொல்லலாம் மது ஸ்லாங்ல நீங்கள் வந்து எனக்கு அழகாக உங்கள் வீடியோவில் எண்டிங் சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் ஸ்லாங்லாம் போட்டு அப்படியே நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் இப்போ லைவ் ஆடியன்ஸ். மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி இறக்குனா தலைவம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படிலாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. until I meet you again, Tatupu boy from Kirti. எஸ். ஸோ இதை வந்து நான் இப்போ தான் நேரில் கேட்குறேன், ஆடியோவில் கேட்டு. இட்ஸ் நைஸ் டு see you and thank you so much and keep inspiring people. and இதை பற்றி நீங்கள் நிறையா போடலாம் டாக்ஸ் டு யூனோ. எனக்கு சோகாச்சியா போ நோ லைக் அதை வந்து நீங்கள் சொன்ன விதமே நல்லா இருந்தது. like how you healed from everything that happened. It was a journey, but yes, everybody has to hear this and ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ஸ்பார்க் பிடிச்சி போகிறது தான். ஸோ தட் இஸ் அ டேக் அவே ஐ திங்க் ஃபார் மீ. I hope it's take away for them too. Thank you so much. Thank you so much, Madhu. It was a pleasure. Thank you. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit,
India's finest audio wearable brand, starting at 999.